ஹாய் 10th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டுக்காகவே இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். 10th ஸ்டாண்டர்ட் நிறைய பேருக்கு தெரியறதில்ல நம்ம வீடியோ போடுறது. அதனால தான் முக்கியமான விஷயம் 10th ஸ்டாண்டர்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டாண்டர்ட். கோட்டேலி எக்ஸாமுக்கு என்ன பிளான்? கோட்டேலி எக்ஸாம் லாஸ்ட் இந்த 20 நாள் 25 நாள் 20 நாள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் 20 நாள் தான். நான் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் முடி தான் கணக்கு வைப்பேன். ஏன்னா செப்டம்பர் 3rd வீக்கில் உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த 20 நாள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் 400 ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். யாரெல்லாம் 450 எடுக்க நினைக்கிறீங்களோ அவங்க ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால் இந்த பிளான் பிரகாரம் போனீங்கன்னா கட்டாயமாக சொல்கிறேன், நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன் 400 கன்ஃபார்ம். யாரெல்லாம் 200 300 எடுத்து 400 எடுக்க ட்ரை பண்ணலாம். அண்ட் நல்லா படிக்கக்கூடிய குழந்தை 475க்கு மேலே எடுக்கலாம். சரி, இப்போ பார்ப்போம் என்னெல்லாம் உங்களுக்கு எப்படி ஈஸி படுத்தி தர முடியும், என்னால் எப்படி ஈஸி படுத்தி தர முடியும். உங்களுக்கு ஈஸியாக இவ்வளோ லெசன்ஸ் இருக்குது, நான் எப்படி படிக்கிறது, எப்படி கோட்டேலிக்கு நான் வந்து கொண்டு போகிறது, எப்படி நான் வந்து கோட்டேலிக்கு படித்து முடிக்கிறது அப்படிங்கிறது ஈஸியாக என்னென்ன லெசன் படித்தா அதிக மார்க் கிடைக்கும், எவ்வளோ வெயிட்டேஜ், அதாவது உங்களுக்கு ஈஸி படுத்தி தரேன். இந்த வீடியோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கம்ஃபர்டபுளாக ஆயிடுவீங்க. பயம் போயிடும், பயமே போயிடும் கண்டிப்பாக. அதனால் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் போட்டிங்கன்னா புண்ணியமாக போகும். அண்ட் கீழே இந்த கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. 10th ஸ்டாண்டர்டுங்க. அண்ட் 11th ஸ்டாண்டர்ட்னு போட்டுக்கல, 11th ஸ்டாண்டர்டு நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்க மாட்டேன். 11th ஸ்டாண்டர்டுக்கு நான் இன்றைக்கி ஒரு நாள் வீடியோ போடலை, 12th 10th தான் போட்டேன். அதனால் 11th ஸ்டாண்டர்டுக்குமே இந்த வீடியோ எண்டில், ஐ மீன் ஃபஸ்ட்டு 10th முடிச்சுட்டு நான் 11th சொல்ல போகிறேன். 11th சிம்பிள் அண்ட் ஸ்வீட்ஸாக சொல்லிடுறேன். என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு சொல்கிறேன். அழகாக ஒரு டீசெண்டான டோட்டல் எடுத்துடலாம். அண்ட் நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க 500 550க்கு மேலே கூட எடுக்கலாம். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் 11th ஸ்டாண்டர்டும். அண்ட் ஆல்சோ லைக் பண்ணுங்கள். 10th ஸ்டாண்டர்டு வந்து தமிழில் வந்து 4 இயல், மேபி 5 இயல் கூட வரலாம். பட் 7 லெசன் உங்களுக்கு நினைக்கிறேன். 7 இயலில் 4 இயல் வரலாம். நான் இப்போவும் சொல்கிறேன், தமிழில் ஃபஸ்ட்டு 8 மார்க்கு 5 மார்க் படிச்சு நெடுவினா 5 மார்க்னா உனக்கு வந்து 5 மார்க் ஒன்றுமே இல்லை. படிவம், கடிதம், அதுக்கப்புறம் உனக்கு காட்சி கண்டு கவினுரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்து நிற்க அதற்கு தகன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் புக் பேக்கில். என்னென்னா இன்சொல் தீய சொல், மாணவர்கள் வீட்டிலையும் பள்ளியிலையும் என்ன செய்ய வேண்டும், இந்த மாதிரி நிறையா ஜென்ரல் கொஷின்ஸ் இருக்குது. அது ஒன்று 4. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து கஷ்டம். ஃபஸ்ட்டு கொஷின் தான் கஷ்டம். சிறுவினா 2 கேட்டு ஒரு எழுத சொல்லுவாங்க. அது வந்து புக் பேக் படித்தாலும் எழுதிடலாம். ஸோ 5 மார்க் எழுதணும். 5 25 மார்க்கு. 8 மார்க் வந்து 3 எழுதணும். எல்லாமே 8 மார்க்கு. ஃபஸ்ட்டு 8 மார்க்கு நீங்கள் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சிறுவினா இயல் 1 இயல் 2 ஃபுல்லாக தரோவாக நெடுவினா 4 நெடுவினா இருக்குதா 4 நெடுவினா 3 நெடுவினா இருக்கா 3 நெடுவினா ஃபுல்லாக தரோவாக படிச்சிட்டிங்கன்னா கட்டாயமாக ஃபஸ்ட்டு நெடுவினா எழுதிடலாம். கோட்டேலிக்கு சொல்கிறேன், பப்ளிக் இல்லை, கோட்டேலிக்கு சொல்கிறேன். சரியா? அதே மாதிரி செகண்ட் நெடுவினா, ஏன்னா ஃபஸ்ட் நெடுவினா வந்து உங்களுக்கு இது வந்துடும், உரைநடை செய்யுளும் மாற்றி கேட்டுருவாங்க. செகண்ட் நெடுவினா வந்து துணைப்பாடம், அன்னமையா, கோபாலபுரத்து மக்கள், அப்புறம் புயலில் ஒரு தோணி, மேரிஜன் கதை, அதாவது கற்கை நன்று. இந்த 3 தரவாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு எழுதிடலாம். நான் அது இம்பார்ட்டன்ட் போடுறேன். அப்புறம் கட்டுரை வந்து பொது கட்டுரையும் கேட்பாங்க, உங்களுக்கு புக் பேக் இருக்க கட்டுரையும் கேட்பாங்க. அதுவும் என்னென்னு சொல்கிறேன். கல்பனா சோழா மாதிரி கட்டுரையெல்லாம் கேட்பாங்க. அதுவும் நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ 3 இந்த துணைப்பாடமும் கட்டுரையும் நீங்கள் ஓனாகவே எழுதிக்கலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்தாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு நீங்கள் ஓனாக எழுத ட்ரை பண்ணுங்கள். ஹெட்டிங்கை போட்டு சப் ஹெட்டிங்கை போட்டு ஒரு 6 ஹெட்டிங் வர மாதிரி எழுதுங்க. குறிப்பிச்சட்டம் போட்டு எழுதுங்க, பக்காவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி உரைநடை செயல் பொறுத்த வரைக்கும் நல்லா படிங்க, நல்ல கண்டென்ட் இருக்கணும், அப்போ தான் மார்க் போடுவாங்க. ஸோ இந்த 8 மார்க்கும் இதுக்குமே 49 மார்க். ஸோ இதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி முடிக்கணும். இப்படி தான் முடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை முடிங்க. அதுக்கப்புறம் இயல் வயசு சிறுவினா குருவினா ஃபுல்லாக முடிங்க 4 இயல்லையும். அப்போ நீங்கள் சிறுவினா குருவினாலாம் உங்களுக்கு ஈஸியாகவே எழுதிடலாம். அது ஒரு 20-25 மார்க் வரும். புக் பேக் பயிற்சி அது ஒரு 5-10 மார்க் வரும். ஸோ அது ஈஸி தான். புக் பேக் பயிற்சி நான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் போடும்போதே நான் உங்களுக்கு புக் பேஜ் நம்பரோடு கொடுத்துட்றேன். ஸோ அதனால் தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்து பயப்பட வேண்டாம். ஒரு பிளானோடு இருந்தீங்கன்னா படிச்சிடலாம். துணைப்பாடம், கட்டுரை, உரைநடை செய்யுள், இதுதான் 8 மார்க். 5 மார்க்கில் என்னெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளானோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1 மார்க் வந்து புக் பேக்கே வந்துடும். 14 1 மார்க்கில் 10 1 மார்க் புக் பேக்கு, 4 கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் கேள்வி ஒரு பாடல் கேட்டு கேட்பாங்க, அது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுவோம். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். சரிங்களா? ஒரு 20 டேஸ் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 3 இயலாவது நல்லா படி. 4 இயலில் ஒரு 3 இயலாவது நல்லா படி. நான் வந்து இம்பார்ட்டன்ட் போடுறேன். இப்போது 2-3 நாள் நான் போட்டுறேன் தமிழ். ஸோ 8 மார்க்லாம் என்ன படிக்கணும்னு சொன்னால் நீ படிச்சிடலாம். ஓகே, ரைட். அடுத்து இங்கிலீஷில் ஏதாவது 2 ப்ரோஸு, 2 சப்ளிமெண்ட்ரி, 2 போயமோட டீட்டெயிலை படிச்சிரு.
நீ 3 டீட்டெயிலாக இருக்கும், ஏதோ ஒரு டீட்டெயில் படி. ஒரு எங்சிகிள்லே வந்து பார்த்தீங்கன்னா 3 டீட்டெயில் 2 டீட்டெயில், ஏதோ ஒரு டீட்டெயில் படி போகுது, எது அதே எழுதி வச்சிரு எது கேட்டாலும். ஸோ 2 ப்ரோஸு 2 சப்ளிமெண்ட்ரி 2 போயம், மெமரி போயம் படிச்சிரு, அவ்வளோதான். மீதி எல்லாமே ஆண்டவன் செயல், எல்லாமே ஓனு. அட்வர்டைஸ்மெண்ட்டு அது இது நோட்டீஸ் ரைட்டிங் எல்லாமே ஓனு. 1 மார்க் 14 மார்க் புக் பேக்கு, வே டு சக்ஸஸ் கைடு யூஸ் பண்ணால் அதையும் அடிச்சிடலாம். அண்ட் கிராமர் மட்டும் கொஞ்சம் பார்க்கணும், 6 மார்க், அவ்வளோதான். மீதி எல்லாமே ஈஸி, கிராமருமே ஈஸி. ஸோ அதனால் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 2 லெசன் நீங்கள் படிச்சிருங்க, ப்ரோஸு போயம் சப்ளிமெண்ட்ரி. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு என்ன பண்ணணும், நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 சாப்டர் வரும்னு சொல்கிறாங்க, பயப்பட வேண்டாம். சாப்டர் 1 ஃபுல்லாக படிச்சிரு, ஃபுல்லாக தரவு பண்ணு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 3 2 மார்க் 3 5 மார்க் வரும், அதனால் கோட்டலிக்கு சொல்கிறேன், அதனால் ஈஸியாக படிச்சிரு. சாப்டர் 2 வந்து 2.1 2.2 2.5 2.6 8 9 இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீ தரவாக இருக்கும். ஏன்னா இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியும், இந்த எக்ஸசைஸில் இருந்தால் 5 மார்க்கும் வரும், இந்த எக்ஸசைஸில் இருந்தால் 2 மார்க்கும் அதிகமாக வரும். ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் நீ தரவாக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணு. அடுத்தது நான் இம்பார்ட்டன்ட் போடுறேன், 5 மார்க் ஆல்ரெடி போட்டேன், 2 மார்க் போடுறேன். 3.1 3.2 3.4 3.8 3.7 3.9 3.8 இந்த எக்ஸசைஸ் எல்லாம் தரவாக இருந்தீங்கன்னா அல்ஜிப்ரா ஓகே. அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் பெருசாக இருக்குது, நிறையா இருக்குது, பயப்பட வேண்டாம். அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் 3.2 3.8 கன்ஃபார்மாக ஒரு 5 மார்க் வந்துடும். வீக் ஸ்டூடெண்ட் அது மட்டும் படித்தா போதும். 3.1 5 மார்க்கு, 3.4 3.7 3.9 3.13 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மார்க் எழுதிடலாம். ஏன்னா 2 மார்க்ஸ் அப்பையாக கேட்பாங்க. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்துக்கோ, ஓகேவா. ஸோ சாப்டர் 4 தேல்ஸ் தியரம் ஆங்கிள் பைசெக்டரி தியரம் போதும், இது 2 தியரம் போதும், வேறு எதுவும் நீ படிக்க வேணாம். சாப்டர் 5ல் கோஆர்டினேட்டர் கண்டுபிடிக்கிற சம், கே அப்படின்னு ஒரு சம் இருக்கும் சாதா கோஆர்டினேட்டர். மீடியன் ஆல்டிடியூட் சம் எக்ஸைஸ் 5.3ல் 5.2ல் பேரலோகிராம் ட்ரெப்பீசியம் அந்த சம், அவ்வளோதான். இதை மட்டும் பார்த்தா போதும். இந்த 5.1 5.2 5.3 இருக்க 2 மார்க்கு 5 மார்க் மட்டும் பார்த்தா போதும். 6th சாப்டரில் 6.1 மட்டும் பாரு. 6.2 3 4 இருக்குன்னு எனக்கு தோணலை, இருந்துச்சுன்னா நான் மார்க் பண்ணி தரேன். மேட்ரிக்ஸ் இருக்குமான்னு தெரியல, அந்த சாப்டர் 3ல் வந்து மேட்ரிக்ஸ் இருக்குமான்னு தெரியல. இருந்ததுன்னா மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக தரவு பண்ணிடு, 3 எக்ஸைஸ் தான் இருக்கும், 3 எக்ஸைஸ் தரவு பண்ணிடு, சரியா. அப்போது அதுலேயுமே ஒரு 2 மார்க் 5 மார்க் வந்துடும். 6th சாப்டரில் 6.1ல் 5 மார்க் எழுத முடியல, 2 மார்க் எழுதுற மாதிரி நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன், அதை மட்டும் கோத்ரூ பண்ணி. இதெல்லாம் பண்ணினாலே மேக்ஸில் 90 above எடுத்துடலாம். கிராஃப் ஜாமெட்ரி வந்துடும், 1 மார்க் எழுதிடலாம். ஸோ அதனால் ஈஸியாகவே எழுதிடலாம். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் த மோர் இம்பார்ட்டன்ட். நீ ஃபஸ்ட்டு எதை கான்சன்ட்ரேட் பண்ணணும், எது படிக்கலையோ. இப்போ 3rd சாப்டர் பெருசு, 3rd சாப்டர் படிக்க ஆரம்பி, தியரம்ஸ் படிக்கலன்னா படி. 5th சாப்டரில் நான் சொல்லக்கூடிய இந்த 3 எக்ஸைஸ் முடி. ஸோ இதை நீ பண்ணு. ஏன்னா 2nd சாப்டர் முடி மிட்டமுக்கு கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. ஸோ 3rd 4th 5th கான்செப்ட் பண்ணால் 4th நீ எதுவுமே படிக்காத, தீரம் மட்டும் படி, போதும். சத்தியமாக சொல்கிறேன், இது போதும், ஓகே. சயின்ஸில் ஃபிசிக்ஸு 4 லெசன், ஃபஸ்ட்டு மிட்டமில் 2 லெசன் படிச்சிருப்பேன், படிக்கலைன்னா படி. படிச்சிட்டிங்கன்னா 3 4 படி, புக் பேக் மட்டும் படி, போதும். ஆனால் 2 மார்க்கு 4 மார்க்கு 7 மார்க் எல்லாம் படிக்கணும், ஏன்னா ஏபின்னு போட்டு கேட்பாங்க. கெமிஸ்ட்ரி 7 8 9 ஃபுல்லாக படி, புக் பேக் தியரியாவது படி, ப்ராப்ளம் இல்லைன்னா தியரியாவது படி. ஸோ இந்த 7 லெசன் ஓகே. பயாலஜியில் வந்து 12 to 18 லெசனு, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது சார், என்ன பண்ணுறது. எனி 6 லெசன் தான் இருக்கா, சாரி, எனி 4 லெசன்ஸ். ஃபஸ்ட் லெசன் ஈஸி, செகண்ட் லெசன் ஈஸி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நர்வஸ் சிஸ்டம் படிக்க முடிஞ்சால் படிக்கலாம். நர்வஸ் சிஸ்டம்க்கு அப்புறம் இருக்க லெசன் ஈஸி. ஸோ ஏதோ ஒரு 4 லெசன் படி ஒழுக்கமாக, சரியா. புக் பேக் ஆனால் எல்லாமே படிக்கணும் புக் பேக்கில், ஓகேவா. ஸோ 7 மார்க்கும் 4 மார்க்கும் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி, ஏன்னா 7 மார்க் 4 மார்க் தான் அதிகமாக கேட்பாங்க, ஏபின்னு போட்டு கேட்பாங்க. நீ 7 மார்க் 4 மார்க்குக்காக படிச்சிங்கனாலே 2 மார்க் கன்வெர்ட் ஆகிடும். 2 மார்க்குன்னு தனியாக கொடுத்துருப்பான், அதுவே 4 மார்க்கில் கேட்பான். ஸோ அதனால் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எது எப்படின்னே சொல்ல முடியாது. ஸோ அதனால் லெசன் வாரியாக நீ வந்து புக் பேக்கில் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் படிச்சிரு, அதான் நல்லது. ஸோ எதெல்லாம் முடிக்கலன்னு பாரு, ஸோ அதெல்லாம் முடி, ஒரு ஷெடியூல் போட்டு முடி, ஓகே. சயின்ஸை பொறுத்தவரைக்கும் புக் பேக் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஹெவியாக எதுவும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. சோஷியலில் ஃபஸ்ட்டு இந்த மேட்டரில் கவனி. மேப்பு 13 மார்க்கு, 8 மார்க் ஜாகிரஃபி மேப்பு, 5 மார்க் ஹிஸ்ட்ரி மேப்பு, டைம் லைன் 5 மார்க்கு, சூஸ் 14 மார்க்கு, ஃபில்லப்ஸ் 5 மார்க்கு, டிஸ்டிங்விஷ் கீ ரீசன் 5 மார்க்கு. இந்த 42 மார்க் எப்படி அடிக்கணும்னு பாரு. ஃபில்லப்ஸில் 5 மார்க்கில் ஒரு 3 மார்க் 2 3 தப்புனாலும் பரவாயில்ல, ஆனால் மீதி இருக்கிறது எப்படி அடிக்கணும்னு பாரு. ஏன்னா இதை அடித்தாலே நீ ஆல்மோஸ்ட் 40 அண்டு நீ 5 மார்க்கில் மீதியெல்லாம் ட்ரை பண்ணி 2 மார்க்கில் எழுதினாலே ஆல்மோஸ்ட் நீ வந்து ஒரு 80 90 எடுத்துடலாம். ஆனால் 8 மார்க் ஒன்று தனியாக கேட்பாங்க, அதை நான் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 5 மார்க்குன்னு சோஷியல் நீங்கள் அடிச்சு பாருங்கள். 5 மார்க் சோஷியல் விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்னு அடிச்சு பாருங்கள், வரும். ஸோ இந்த 8 மார்க் நான் போட்டிருக்கேன். அந்த 8 மார்க்கில் வந்து என்ன டீட்டெயில் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 5 டீட்டெயில் இருக்கும், அது படிச்சிங்கன்னா அந்த 8 மார்க்கும் அடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், 10 5 மார்க்கு ஃபில்லப்ஸு டைம் லைன் மேப்பு எழுதிடுவீங்க, டிஸ்டிங்விஷ் கியூரியஸ்னு எழுதிடுவீங்க. ஸோ ஃபில்லப்ஸ் எழுத முடியலனாலும் இது 3 எழுதிடுவீங்க. ஹிஸ்ட்ரியில் இந்த 4 யூனிட்டில் நான் சொல்கிற 5 மார்க் படித்தா ஒரு 2 1 எழுதலாம். ஜாகிரஃபியில் இந்த 4 யூனிட்டில் படித்தா ஒரு 2 எழுதலாம். சிவிக்ஸில் இந்த 2 யூனிட்டில் நான் சொல்கிற 5 மார்க் படித்தா நான் சொல்கிறதே ஒரு 2 3 தான் இருக்கும். அது படிச்சிங்கன்னா
கட்டாயமாக ஒரு 1 எழுதிடலாம். எக்கனாமிக்ஸ்லேயும் 1 எழுதலாம். எப்படி பார்த்தாலுமே உனக்கு 9 5 மார்க் 10 5 மார்க் வந்துடும். 9 ரேர் கேஸில், கஷ்டமாக கேட்டால் 9 8 அவ்வளோதான். மீதி எனக்கு தெரிஞ்சு 10 வந்துடும். நீ ஒழுக்கமாக படித்து எழுதணும், பாயிண்ட்ஸை கரெக்டாக இருக்கணும், கண்டென்ட் இருக்கணும், அவ்வளோதான். ஒரு 5லேருந்து 7 பாயிண்ட் படிச்சுக்கோ. பெரிய பெரிய கொஷின்ஸ் ஹெட்டிங் போட்டு எழுதுறியா, ஹெட்டிங் போட்டு கரெக்டாக ஒரு 3 பாயிண்ட் எழுது. நான் வந்து 5 மார்க் 8 மார்க் வீடியோ போட்டிருக்கேன், அது ஃபஸ்ட்டு பாரு, அப்போ தான் புரியும். ஸோ சோஷியலை பொறுத்த வரைக்கும் 16 லெசன் 15 லெசன் இருக்குன்னு பயந்துட்டு இருந்தீங்கன்னா பயமாக தான் இருக்கும். பயப்படாது. ஃபஸ்ட்டு நான் சொன்னதெல்லாம் தரவாக இரு. அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணு. 5 மார்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் 2 மார்க் கான்சன்ட்ரேட் பண்ணு. லெசன் வைஸ் 2 மார்க் கான்சன்ட்ரேட் பண்ணு. நான் லெசன் வைஸ் நீ போக வேண்டாம். நீ வந்து ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் 42 மார்க்ஸ் சொன்னல, அதை கான்சன்ட்ரேட் பண்ணு. அதுக்கப்புறம் 5 மார்க் கான்சன்ட்ரேட் பண்ணு. 5 மார்க் வந்து என்ன பண்ணுற அப்படின்னா 5 மார்க் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஃபில்லப்ஸு, டைம் லைனு, மேப்பு அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி முடிச்சிரு. அப்புறம் தியரி வந்து 5 மார்க்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் நான் சொல்லக்கூடிய 5 மார்க்ஸ் மட்டும் படிச்சிடும் போதும். அப்புறம் 2 மார்க்ஸ் வந்து கடைசியாக படி. இப்படி தான் கொண்டு போகணும். நீ லெசன் வைஸ் படிச்சின்னா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், மறக்கும். ஸோ பாரு எப்படின்னு. சோஷியலை பொறுத்துக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஸோ அடுத்தது 11th குவார்ட்டர்லி. 11th என்ன பண்ணலாம் சார்? ஃபிசிக்ஸில் 1 2 4 5 இந்த லெசன் எல்லாம் மொக்க லெசனு. 5வது லெசனில் கூட நான் சொல்கிறது படித்தா போதும். 1 2 4 இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா 3 லெசன் ஒழுக்கமாக படிச்சு புக் பேக் எல்லாமே நீ படிச்சிட்டின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உன்னால் ஒரு 40+ அடிக்கலாம். நீ 5வது லெசன் சேர்த்து படிச்சுன்னா 50+, 1 மார்க்கும் சேர்த்து. ஓகேவா? அட்லீஸ்ட் இதை பாரு. கெமிஸ்ட்ரியில் 1 2 3 புக் பேக் படி. ஃபஸ்ட் லெசனில் ப்ராப்ளம்ஸ் வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா சம் பார்த்துறேன், மீதியெல்லாம் தியரி பார்த்துறேன். நான் மார்க் பண்ணித்தரேன். 6 7 8 மஸ்ட்டு. நான் புக் பேக் என்னெல்லாம் மார்க் பண்ணித்தரேன்னு படிக்கணும். 12வது லெசன் மஸ்ட்டு. 11வது லெசன்லேயும் ஒரு 5 கொஷின் இருக்குது, நான் மார்க் பண்ணித்தரேன். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டேனாலே கெமிஸ்ட்ரியில் அசால்ட்டாக நான் சொல்கிறேன் 50 மார்க் மேலே எடுத்துலாம். 70க்கு 50 55 எடுத்துடலாம், 60 எடுக்கலாம். நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஸோ அடுத்து மேக்ஸில் வந்து 5 மார்க் ஃபஸ்ட்டு முடிச்சிரு. 5 மார்க் என்னென்னா எக்ஸைஸ் 1.1 1.3 இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ். 2.8 2.9 2.12 ஈஸி. அடுத்து நேப்பியர் ஃபார்முலா. அடுத்து 4.4 இதுலேருந்து ஒரு 5 மார்க் வரும். 5.2 5.4 6.4. ஸோ இந்த எக்ஸசைஸில் மட்டும் 5 மார்க்ஸ். நான் சொல்கிற 5 மார்க்ஸ் ஒழுக்குமா, நான் 5 மார்க் வீடியோ போட்டாச்சு, அதை பார்த்து படிச்சினாலே 7மே எழுதலாம் கோட்டைலிக்கு. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் என்ன பண்ணுறதுன்னா சாப்டர் 1 2 4 5 இந்த 4 சாப்டரில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நல்லா படிச்சின்னா போதும். அதை நான் மார்க் பண்ணி தரேன். நான் இன்னும் போடலை, அதுக்கு வீடியோ போடுறேன். 2 மார்க் 3 மார்க். தமிழ் இங்கிலீஷு 4 லெசன் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழில் ஒரு 2 3 இயல் நல்லா படிச்சிரு. இங்கிலீஷில் ஒரு 2 லெசன் படிச்ச, 2 ப்ரோஸு 2 போயமு 2 சப்ளிமெண்ட்ரி தெரிஞ்சு வச்சுக்கோ. மீதியெல்லாம் உன்னுடைய கையில் தான். கிராமரு மீதியெல்லாம் வந்து 1 மார்க் வந்து வே டு சக்ஸஸ் யூஸ் பண்ணு, அவ்வளோதான். பயாலஜி தமிழை பொறுத்த வரைக்கும் புக் பேக் கான்சன்ட்ரேட் பண்ணு போதும். அது நான் அதில் இம்பார்ட்டன்ட் போடுறேன். பயாலஜியில் வந்து ஃபஸ்ட்டு 7 லெசன் வரும்னு நினைக்கிறேன். நீ வந்து 7வது லெசன் படிச்சிரு. 7வது லெசன் ஈஸியாக இருக்கும், 6வது லெசனும் ஈஸியாக இருக்கும். எல்லாமே புக் பேக் படித்தா போதும். சரியா? 6 லெசன் இருந்தால் 6வது லெசன் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. ஆனால் 6 7 இருந்தால் 6 7 கான்சன்ட்ரேட் பண்ணு. ஏன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். 1லேருந்து 7 வரைக்கும் எல்லா லெசன்லேயும் ஒரு 4-5 கொஸ்டின் தான் இருக்கும் புக் பேக்கில். புக்கில் தான் நிறையா இருக்கும். புக் பேக் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்துடலாம். ஒரு 35க்கு ஒரு 28 30க்குள்ளே எடுத்துடலாம். ஸோ அதனால் பயாலஜி வந்து பாட்னி வந்து நான் இம்பார்ட்டன்ட் போடுறேன். அதை பார்த்தாலும் உனக்கே தெரிஞ்சிடும், பயம் போயிடும். ஜுவாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 லெசனில் 1 2 3 4 5 6 இந்த 6 லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸு படிச்சிரு. ஃபுல்லாக படிக்கணுமாங்க சார் அப்படின்னு கேட்டால் நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். பயாலஜி பொறுத்தவரைக்கும் பார்க்க பயமாக இருக்கும், ஆனால் படிக்க ஈஸியாகிடும், பழகிடும். அடுத்த கம்ப்யூட்டர் சயின்ஸு ஃபஸ்ட் 5 லெசன் மஸ்ட்டு படித்து தான் ஆகணும் நல்லா. அடுத்த 5 லெசன், ஏன்னா 10 லெசன் வரும்ல, அடுத்த 5 லெசனில் 6 7 8ல் நான் சொல்கிறது மட்டும் ஒரு 2 3 கொஸ்டின் படித்தா பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அதில் நான் சொல்கிறது மட்டும் படித்தேன். ஆனால் 9 10ல் ஃபுல்லாக படித்தா நல்லது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணினால கம்ப்யூட்டரில் அசால்ட்டாக 65 எடுத்துடலாம். ஸோ கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் ஓனாகவே எழுதுனா போதும். நீ வந்து ரொம்ப அப்படியே அது இருக்கிற மாதிரி எழுதணும்னு அவசியம் இல்லை. படித்து என்ன புரியுதோ அப்படியே வாந்தி எடுத்து வச்சா கூட மார்க் போட்டுருவாங்க. 2 மார்க்கும் 5 மார்க்கும். சரியா? 3 மார்க்கும். ஸோ அதனால் கம்ப்யூட்டரை பற்றி ஒரி பண்ணாத. நீ படிக்கும்போது தெளிவாக புரிஞ்சு படி. கம்ப்யூட்டர் பயாலஜி அப்படி தான், தெளிவாக புரிஞ்சு படி. டேர்ம்ஸ் மட்டும் டெக்னிக்கல் டேர்ம்ஸு அந்த டேர்ம்ஸ் மட்டும் தப்பாக எழுதாத. டேர்ம்ஸு நல்லா படி, டயக்ராம்ஸ் நல்லா பாரு பயாலஜியில். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஃபிசிக்ஸு டெரிவேஷன் போட்டு பார்க்கணும். கெமிஸ்ட்ரியிலே ஈக்குவேஷன்ஸ் இருந்தால் ஈக்குவேஷன் எழுதி பார்க்கணும். ஆனால் உங்களுக்கு அவ்வளோ ஈக்குவேஷன்ஸே இல்லாத மாதிரி தான் நான் கொஸ்டின்ஸே சொல்லியிருக்கேன். மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மிட்டமில் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ மீதி ஒரு 4 எக்ஸசைஸ் வேணும் போது உங்களுக்கு பார்க்கணும் 5 மார்க்கு. ஸோ அதனால் 5 மார்க்கை ஃபஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிவிட்டு மேக்ஸ் கஷ்டப்படுறவங்க சொன்னேன். அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க் இந்த 4 சாப்டரில் நான் சொல்கிறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள்.
ஸோ குவார்ட்டர்லி பொறுத்த வரைக்கும் இதுதான் போர்ஷன்ஸு, இது நான் போர்ஷன்ஸை ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஃபிசிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு 5 லெசன் வரும் ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக, நான் ஒரு 4 லெசன் படிக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாலே நல்லாவே படிக்கலாம். 11th நீங்கள் பாஸ் ஆனால் போதும், பெருசாலாம் எனக்கு மார்க் எடுக்க வேண்டாம்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபெயில் ஆகிடாத. ஸோ ஃபிசிக்ஸ் எல்லாம் ஒரு முக்கியமான ஒரு 10 கேள்வி தர்றேன் லாஸ்ட் மினிட்ல, அந்த 10 கேள்வி படித்தாலே பாஸ் ஆகிடலாம். சரியா? அதே மாதிரி மேக்ஸும் அப்படி தான், ஒரு 10 சம் தரேன், அது படித்தாலே பாஸ் ஆகிடலாம். நீங்கள் பாட்டுக்கு உழப்பிட்டு இருக்காது. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியும் அதே மாதிரி தான், ஒரு 10-15 கொஷின் தரேன், அது படித்தாலே பாஸ் ஆகிடலாம். பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு மேட்ரு கிடையாது. எப்படியாவது ஒரு பொட்டன்ஷியல் போட்டு படி, அப்போ தான் 12th ஸ்டாண்டர்டில் பழகும். 11th ஸ்டாண்டர்ட் அசால்ட்டாக இருக்காதிங்க பப்ளிக் இல்லைன்னு. ஓகே, ஸோ 10th ஸ்டாண்டர்டு விலாவரியாக புரிஞ்சிருக்கும். ஒரு பயத்தை விட்டுருங்க, தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். 10th ஸ்டாண்டர்டு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் இம்பார்ட்டன்ட் வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 2 வாரத்தில் எல்லாமே வந்துடும். நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள் 10th and 11th ஸ்டாண்டர்ட். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.